வாழ்வுரிமை கட்சிக்கு போயிட்டு வாழ்வுரிமை கட்சி எப்ப துவக்கப்பட்டது, அதனுடைய கொடி எப்ப வடிவமைக்கப்பட்டது, அங்க வேல்முருகன் போய் வம்படியா சொல்லி இல்ல இந்த கொடியினுடைய நடுவில் நீங்க புலி வச்சு போடுங்க, இது தேவை. இது எப்படி இருந்தாலும் திமுக வந்தாலும் அடுத்த 5 ஆண்டு கொடுமையை தான் அனுபவிக்கணும், அதிமுக வந்தாலும் கொடுமையை தான் அனுபவிக்கணும். அப்ப 31லயாவது நம்ம கிட்ட நம்ம நாடு வரணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆதரவு நாம் தமிழர் கட்சி கொடுத்து இன்னைக்கு 8 விழுக்காடு இருக்கிறத இந்த 26 தேர்தலில் 16 விழுக்காடு கொண்டாந்து நிறுத்திட்டீங்கன்னா 31ல நாம் தமிழர் தான் கட்டாயமா முதலமைச்சர் பதவியில சீமான் தான் உட்காருவாரு. அவருக்கு வேற ஒரு இடத்துக்கு ஒரு இடத்த வந்து சீமான் வந்து கருதி இருக்கலாம். அடுத்து 39 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதை நிறுத்தலாம்னு கூட அவர் மனசுல வச்சிருக்கலாம். இவர் ஆதரவு கொடுக்கட்டும், உடம்பு சரியாகட்டும், இப்ப சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுக்கட்டும் இருக்கட்டும், அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நம்ம வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா நம்ம அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காளியம்மாளை கூட அப்படிதான் அவர் வந்து கணக்கில் வச்சிருந்திருக்கலாம்னு நினைக்கிறது. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் காளியம்மாளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, நேரம் சீமான அழைக்கலன்னா கூட அழைக்காம காளியம்மாளையும் போக முடியாது, அது அந்த தன்மானம் கொஞ்சம் இடிக்கும். ஆனா ஒண்ணு செஞ்சிருக்கலாம் காளியம்மா, எடப்பாடி தமிழருங்கிறதால அந்த இடத்துல மட்டும் அதிமுக அது செய்யாது. இந்த ஒரே ஒரு பயணம் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வேறுபாடு. இதுதான் இதுவே போதும் இல்ல, இதுவே பெரிய விஷயம் இல்லையா, இது போதாதா? ஆமா, இது வந்தா சொல்றேன் கேளுங்க, இது வந்தா திரும்பி சாராய கடை ஓடிக்கிட்டு நிக்காது. இது வந்தா கற்பழிப்பு நடத்துகிட்டு தான் இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் கற்பழிப்பு நடக்கும், கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், ஆற்று மணல் ஆள்றது, மலையை உடைக்கிறது எல்லாம் மீதி இந்த ஆவணப்படுத்துறதுல திசை மாற்றுறத தவிர மீதி எல்லா தவறும் இன்னும் கேட்டா திமுக தாண்டியே நடந்திருக்கு. பொள்ளாச்சி படுகொலை எப்ப நடந்தது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்ப நடந்தது, 2 பேரும் அந்த அடிமையா ஆன பிறகுதான் இந்த சட்டத்தளர்வு டிஎன்பிசி தேர்ல வந்து சொன்னால தமிழ்நாடு மட்டும்தான்ங்கிறதெல்லாம் மாற்றப்பட்டதெல்லாம் இந்த ஆட்சி பொறுப்பு பிஜேபியினுடைய உடன்படிக்கை கீழே கட்டுப்பட்டு தான் வந்தது. சரி, ஏதோ நடந்தது, ஆண்டியும் போனீங்க முடிஞ்சது. அந்த அம்மா விடுதலை ஆகி வெளியே வர்றாங்க. இங்க இன்னைக்கும் வழியில படம் இருக்கு. அந்த அம்மா வந்து இவர்கிட்ட பதவி பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எடப்பாடி எவ்வளவு தூரம் 10 அடிக்கு அண்டால இருந்து கீழே விழுந்து நவுந்துக்கினே கும்பிட்டுக்கின்னு வந்தது வந்து வலையொலி இருக்கு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avaiyarpaadasali.org. தெலுங்கு ஆளுமை அல்லது தெலுங்கு அதிகாரம் தலைமை எடுக்குது. அது தலையெடுப்பதை மாத்தணும்னா திமுகவை அப்புறப்படுத்தணும். அப்படி திமுகவை அப்புறப்படுத்துவதற்கு ஜெயிக்கிற வலிமை உள்ள ஒரு கட்சியை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற இந்த நிலைப்பாட்டை தமிழ் தேசியவாதிகள் எடுக்கிறாங்க சில பேர். அந்த கட்சியாக அவங்க அதிமுகவை தான் தேர்வு செய்யறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த தமிழராக எடப்பாடியை தான் தேர்வு செய்யறாங்க. அப்படியான கட்சியாக அதிமுகவை தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னாக்கா, தமிழ் தேசியத்தை அரசியல்ல வாக்கரசியல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு வராத ஒரு தடுப்பு சுவர் போடணும். அவங்க இப்ப திமுக வரலன்னா அதிமுக வரலாம், அது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா 5 ஆண்டு அதிமுக ஆட்சியும் இதைதான் செய்யும். அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் நீங்க ஊன்றி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேறுபாடுதான் இருக்கும். சரி, அதிமுக எடப்பாடி தமிழருங்கிறது மாற்று கருத்து இல்ல. எடப்பாடி தமிழ் தேசியவாதியா, திராவிட தேசியவாதியா? காட்டுதுங்கிறாங்க. தைப்பூசத்துக்கு விடுமுறை அளிச்சது, நவம்பர் நாள்ல வந்து தமிழ்நாடு நாளாக கடைபிடித்தது, இது போன்ற 7.5% இடஒதுக்கீடு, இது போன்ற அவருடைய செய்கை வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு. இது போன்ற எடப்பாடி அவருடைய செய்கை வந்து தமிழ் தேசியவாதியாக காட்டுகிறது. கட்சி வேணா திராவிடம் பேர்ல இருக்கு, 7 விடுதலை அவர் தான் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினாரு, இப்படி சொல்றாங்க. அதாவது ஒண்ணு நீங்க தெளிவா பார்க்கணும், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு, மரபு வழி தமிழர் பண்பாட்டு கூறுகளை சிதைக்கும் திமுக.
அது எப்படி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது அப்படின்னா, தமிழருடைய அனைத்து வரலாற்று பதிவுகளையும் தொல்பொருள் ஆவணங்களையும் தமிழ் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, இப்படி பண்டிகைகள் அனைத்தையும் வரலாற்று அடிப்படையில் திரிவுபடுத்தும். திராவிடம் திரிவுபடுத்தும். அந்த திராவிடம்னா திமுக, குறிப்பா திமுக. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னாக்கா, ஆண்டு பிறப்பு சித்திரையை தையா மாத்துறது, பொங்கலை தமிழர் திருநாளுங்கிறத திராவிட பொங்கல்னு மாத்துறது, இது தொல்பொருள் ஆய்வு இருக்குல்ல, கீழடி நாகரிகம் திராவிட நாகரிகம் சொன்னது, கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகங்கிறது. அதுக்கு அடுத்தது தொல்பொருள் ஆய்வு, வரலாற்று ஆவணப்படுத்தக்கூடிய துறைகள். அந்த துறைகள் எல்லாம் தெலுங்கர்களை போட்டு அவங்க ஆய்வு புறாமே தமிழர் பண்பாட்டு தமிழருங்கிற அடையாளங்கிற இடத்துல எல்லாம் திராவிடத்தை போடுறது. சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகங்கிறது. சிந்துவெளியிலிருந்து தான் தமிழ், அந்த ராதாகிருஷ்ணன் நூல் எழுதினார்ல, சிந்து முதல் வைகை வரைன்னு. அப்ப சிந்துவெளியில இருந்தா அங்க ஓடியாந்தான் தமிழன், இங்க சொந்த நிலத்துக்காரன்ல. ஏன்னா இவன் வந்தேரிங்கிறதால இவனுக்கு முன்னாடி தமிழனும் வந்தேரின்னு சொல்றது. இப்படி வரலாற்று அடையாளங்களை, பண்பாட்டு கூறுகளை எல்லாமே மாற்றி அமைக்கிறது. தமிழனுக்குன்னு ஒரு குடி அடையாளத்தை சுத்தமர தூக்கிறது. சாதிய ஒழிக்கிறன்ட்டு தமிழனுடைய குடி அடையாளத்தை எடுக்கிறது. குடி அடையாளமும் குலதெய்வம் தான் இன்னைக்கு வரலாற்று தடயமா இருக்கு. இது திமுக செய்யும். அதுல ஒரு தகவல் குறிப்பிடுறேன். நீங்க குயவர்குடிய குலாளர் அப்படின்னு சொல்லி சான்றிதழ்கள் வழங்குறாங்க. ஆனா குலாளர் அப்படிங்கிறது தெலுங்கு குடிய சொல்லக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறாங்க. அதே போன்று உப்பிலி சமூகத்தை உப்பாரான்னு சொல்லக்கூடிய அதுதான் அதுதான் வரலாறு, பண்பாட்டு கூறுகள், மொழி இவைகளில் வரலாற்று ரீதியான தடயங்களை மாற்றும், அழிக்கும்னு அப்படியே மொத்தமா சொன்னான். நீங்க உள்ள நுழையும் போது அது இன்னும் விரிவடையன்னு வச்சீங்களா, கோனார யாதவாசனை போடுறது, தமிழ் குயவர்களை குலாலான்னு போடுறது, செட்டியார் குடிய வைசியர் அகில இந்திய வைசிய குடியா மாத்துறது, தொல் தமிழர் குடி அப்படிங்கிறத ஆதி தமிழர்ங்கிறவங்கள ஆதி திராவிடர்னு போடுறது, தெலுங்கர் குடியா இருக்கக்கூடிய அருந்ததி இருக்கக்கூடிய ஆதி தமிழர்னு மாத்துறது. இது எல்லாமே பெரிய வரலாற்று. இந்த மாதிரி கர்நாடனுடைய வரலாற்று திரிப்பு ஏகப்பட்டது இருக்கு. அதுவே ஒரு பெரிய நூல் தொகுக்கலாம். கண்ணகி கோயில் கேரளா கிட்ட விட்டு கொடுத்தது, முல்லை பெரியாரை விட்டு கொடுத்தது, காவிரி நீர் உரிமையை விட்டு கொடுத்தது, தமிழருடைய மண்ணை பிறமொழியாளர்கள் குறிப்பா பெரும் முதலாளிகளுக்கு கையில தாரை காத்து கொடுத்தது, தொழில் பூங்காங்கிற பேர்ல நச்சு ஆலைகளை இங்க கொண்டு புகுத்தினது, அணு உலைகளை கொண்டாந்து திணிச்சது, மீத்தேன் ஈத்தேன் இந்த மாதிரி இந்த காப்பர் ஆலைகளை கொண்டு வந்தது. இப்படி பல்வேறு நாசக்கார அழிவுகளை, அதே நேரத்துல ஏரி குளங்கள் எல்லாம் குப்பை கொட்டி துத்து அதை கட்சிக்கார பட்டா போட்டுக்கினது, ஆற்று மணலை அள்ளி ஆற சாகடிச்சது, மலையை உடைச்சி எம்சாண்டா மாத்தி கர்நாடகா ஆந்திராவுக்கு வித்து காசு பார்த்தது. இப்படி நிறைய அடுக்கின்னு போகலாம்னு வச்சீங்களா. இந்த இதுல இந்த ஆவணமாக்கம் இருக்குல்ல, தமிழனுடைய வரலாற்று ரீதியான ஆவணத்தை மாற்றுவதில் திமுக செய்யும் தெளிவா. இது எதையுமே அதிமுக செய்யுங்க. அதான் சொல்ல வந்த அந்த இடத்துல அத அதிமுக செய்யாது. எடப்பாடி தமிழருங்கிறதால அந்த இடத்துல மட்டும் அதிமுக அது செய்யாது. இந்த ஒரே ஒரு பயன் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வேறுபாடு. இதுதான். புரியுதுங்களா? இதுவே போதும் இல்ல, இதுவே பெரிய விஷயம் இல்லையா? இது போதாதா? ஆமா, இது வந்தா சொல்றேன் கேளுங்க. இது வந்தா திரும்பி சாராய கடை ஓடிக்கிட்டு தான் இருக்க, நிக்காது. இது வந்தா கற்பழிப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் கற்பழிப்பு நடக்கும், கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், ஆற்று மணல் ஆள்றது, மலையை உடைக்கிறது எல்லாம் மீதி இந்த ஆவணப்படுத்துறதுல திசை மாற்றுறத தவிர மீதி எல்லா தவறும் இன்னும் கேட்டா திமுக தாண்டியே நடந்திருக்கு. பொள்ளாச்சி படுகொலை எப்ப நடந்தது? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்ப நடந்தது?
இங்க கொடைக்கானல் சேலல் அம்மாவனுடைய வீட்டுல 5 பேர் சுட்டு கொண்டாங்கல்ல, யார் ஆட்சியில் நடந்தது? கொடநாடு. அதுக்கு அடுத்தது நீங்க மதுரை பக்கம் போனீங்கன்னாக்கா வரிச்சூருக்கும் பக்கத்துல இருக்கிற இந்த குன்றத்தூர், அது பாழி ஆய்வுக்கு போனேன். மேலவளவு கிழக்க கீழவளவு ஒட்டி உள்ள அனைத்து மலைகளும், மதுரை ஒட்டி அனைத்து மலைகளும் உடைக்கப்பட்டுட்டது. இப்ப கிருஷ்ணகிரி பகுதியில துறைமுருகன் எம்சாண்ட நொறுக்கம் தான் நம்மளுக்கு பெருசா தெரியுது. வெளியில தெரியாதையே 2012 யார் ஆட்சி? அதிமுக ஆட்சியிலேயே இந்த மலைகள்லாம் நொறுக்க வெட்டப்பட்டது. அங்க உடைக்கல, கேட்க வெட்டி கிரைனேட் இருக்கிறதுக்காக 10 அடி உயரம், 15 அடி 20 அடி நீளம், அந்த அளவுக்கு அப்படி கேட்க வெட்டி இன்னமும் அப்படியே அடுக்கி இருக்கு. சகாயம் IAS அவர் இருக்கும் பொழுது அந்த பகுதியில போய் அதெல்லாம் தடை செஞ்சு கோர்ட்ல கொண்டாந்து வழக்கு போட்டு தடை பண்ணி வாங்கி நிறுத்தினதால இன்னைய வரைக்கும் அது நிக்குது. இவ்வளவு மலைகள் உடைக்கப்பட்டது முழுக்க திமுக ஆட்சி காலத்தை விட, இந்த 5 ஆண்டை விட கடந்த 10 ஆண்டுகள் தான் கனமா உடைக்கப்பட்டிருக்கு. மணலம் கடந்த 10 ஆண்டுகள் தான் கனமா அள்ளப்பட்டிருக்கு. மிச்ச சொச்சம் இருந்ததே இவங்க தொடச்சி அடிச்சாங்க. எந்த ஆத்துலயும் மண்ணு கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஆற்று மணல் இல்லாததால்தான் துறைமுருகம் போன்றவர்கள்லாம் மலையை, கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதியில மலையை உடைச்சி மணலாக்கி, இதெல்லாம் நான் இப்ப சில பேர் கேட்பான், நீ கல்லூரி கட்டுற, அதுக்கு மண்ணு எங்க போவ அப்படின்பா. தமிழ்நாட்டு தேவைக்காக இது பண்ணல, இவங்க ஆட்சி முடியறதுக்குள்ள எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுங்கிற நோக்கத்துல எவ்வளவு கூடுதலா நொறுக்க முடியுமோ நொறுக்கி ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒசூர்ல போய் நின்னீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் மெட்ரிக் டன் எம்சாண்ட் போய்கின்னு இருக்கு. அப்ப இந்த ஊரு எங்க இருந்து நீங்க தடைப்படுங்கிறீங்க? எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா மலை உடைக்கிறது நிக்குமா? நிக்காது. சாராயால டாஸ்மார்க் நிறுத்தப்படுமா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெருங்கேடுகளுக்கும், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருட்டு, விபத்து, நோய்வாய்ப்பட்டு மக்கள் இறக்கிறது, தற்கொலை பண்ணிக்கின்னு சாகிறது, கணவன் மனைக்குள்ள குடும்ப பிரச்சனை அத்தனைக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது டாஸ்மார்க் போதை. 1. 2வது, இந்த சாராயம் இல்லாம போதை பொருட்கள் இருக்குல்ல, கஞ்சா, பனி, கிராயன், இப்படி இது இன்னைக்கு பள்ளியில் இருக்கிற சின்ன பிள்ளை இங்க வரைக்கும் போய் இறங்கிடுச்சு. இந்த சமூகத்தை எப்படி மீட்டு கொண்டு வர்றது? ஒரு ஒழுக்கமுள்ள சமூகமா எப்படி மீட்டெடுக்கிறது? எடப்பாடி வந்தா இது நடக்குமா? அதுக்கு யாரும் உறுதி கூற முடியாது. டாஸ்மார்க் எடுப்பாரான்னா அதுக்கு உறுதி கூற எடப்பாடியே உறுதி கூற முடியாது. ஏன்னா அவங்க ஆளும் கம்பெனி நடத்துறாங்க. போதைப் பொருளை ஒழிப்பாரா? அப்ப போதைப் பொருளும் டாஸ்மார்க்கையும் ஒழிக்கலைன்னா மீண்டும் கற்பழிப்பு, மீண்டும் கொலை, கொள்ளை, இதுதான் அத்தனை குற்றங்களும் மீண்டும் நடக்கும். அப்புறம் இதுல நீங்க எடப்பாடி கொண்டு வந்துட்டாக்கா திமுக ஆட்சி நடக்கிற ஊழல், திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். சரி, இந்த பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாக்கப்படுறதும், அடுத்த 5 ஆண்டு இந்த பிசாசத்தினுடைய அடியை தாங்க முடியாம திரும்பி பேய்க்கு போய் வாக்கப்படுறது, இது எப்படி முறையா இருக்கு? இப்ப 55 ஆண்டு காலமா 2 பேரையும் தானே நீங்க விட்டுருக்கீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எடப்பாடி இந்த அதிமுக ஆட்சி காலத்துல தான் டிஎன்பிசி தேர்தல் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு தேர்வாணையம், தமிழ்நாட்டு மக்கள் தான் மட்டும்தான் எழுதணும், அப்படிதான் ஏற்கனவே விதிமுறை இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில தான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க எழுதலாங்கிற விதிமுறை கொண்டு வந்தாங்க. அந்த பழைய நடைமுறையை தளர்த்துறாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு வட மாநிலத்துக்காரன் பூரா இன்னைக்கு தாலுகா பியூல வேலையில இருக்கான். ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு ஃபுல்லா அப்ப அவனும் நுழைஞ்சிருக்கான். மாமல்லபுரம் போறான், மாமல்லபுரத்துல இருக்கிற அந்த காவலர்கள் அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன். எப்படி வந்தான் அந்த இடத்துல? அந்த அரசனுடைய பராமரிப்புல இருக்கு, தமிழ்நாடு அரசு பராமரிப்புல இருக்கு. அப்ப இது இல்ல யார் கொண்டு வந்தது? இன்னைக்கு கேரளாவில் நீ எந்த கல்வி, முதுநிலை கல்வி வரைக்கும் போனாலும் மலையாளங்கிற ஒரு மொழி படிக்காம போக முடியாது, கட்டாய பாடமா கொண்டு வந்துட்டான்.
தமிழ்நாட்டுல அப்படி தேவையில்லை, எந்த மொழி படிச்சிருந்தாலும் நீங்க வேலையில இருக்கலாம், வேணும்னா கத்துக்கலாங்கிறான். இதெல்லாம் யாரு காலத்துல உருவானது? எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கொடுமை ஒண்ணு சொல்றாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2016 அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்று அவருக்கு இறந்த பிறகு அந்த காலகட்டத்துல தற்காலிக இடைக்கால முதலமைச்சரா ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு. சசிகலா ஓ பன்னீர்செல்வமே இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தலைமை பொறுப்பை கைப்பற்றலான்னு இருக்காங்க. அன்னைக்கு முழு அதிகாரமும் கட்சி அதிகாரமும் சசிகலா கையில தான் இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். அவங்க கையில இருந்ததாலதான் அத்தனை பேரும் காலில் விழுந்து கொண்டான். சசிகலா அம்மையார் காலில் விழுந்தான். சசிகலா அம்மையார் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது அது வேற பிரச்சனை, அது தனி ஆய்வுக்கு வச்சுக்கோ. அதை அப்ப அவங்க கையில அதிகாரம் நின்று வந்தீங்க. இப்ப இதுல என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு நீங்களே முதல்வர் ஆகுங்க அழுத்தம் கொடுத்தது எடப்பாடி பொறுப்பு தான் கொடுத்ததாங்க. அந்த அம்மையார பேட்டி கொடுத்ததாங்க, செவி கொடுத்துருக்காங்க. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு இப்ப சொல்றாங்க, என்ன பெங்களூர் சிறையிலேயே கொள்றதுக்கெல்லாம் செயல் நடந்ததுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப அந்த அம்மையார் என்ன பண்றாங்க, ஓபிஎஸ் இருக்கட்டும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்க கொடுக்குற குடைச்சல் ஓபிஎஸ் மாத்தணுங்கிறாங்க. இவங்க பட்டுன்னு அந்த முடிவு எடுக்கல. இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க பொதுச் செயலாளர் பொறுப்பா எடுங்கிறாங்க. சரி, பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர் பொறுப்பை அவங்க கையில எடுக்கிறாங்க. அதோட அந்த ஓபிஎஸ் கையிலேயே கொஞ்ச நாளைக்கு போட்டும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த ஆளுமையை கைப்பற்றோம் அப்படின்னு அவங்க காய் நகர்த்தும் பொழுது இந்த ஓபிஎஸ்க்கு எதிரணி, குறிப்பா எடப்பாடி அணி கொடுத்த குடைச்சல், நீங்க உடனடியா முதலமைச்சரா வந்தாகணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து வேற வழி இல்லாம இவங்க சரின்னுங்கிற முடிவுக்கு ஆளுநர்கிட்ட இவங்க மனு கொடுக்குறாங்க, நான் முதல்வர் ஆக போறேன்னு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளால அவங்க மேல சொத்து சேர்த்த வழக்கு தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டு சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. ஒரு வாரம் காலம் கேட்கறாங்க. ஒரு வாரம் என்கிட்ட காலம் கொடுங்க, இந்த சட்டமன்றத்தை அமைச்சு விடுறாங்க. நான் போயிட்டு இருந்தாங்க இங்க ஏதோ குளறிக்கணும் ஒண்ணுமே இல்லதான், திமுக அந்த இடத்த கைப்பற்றிடும் அப்படிங்கிற நிலை இருக்கு. இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை காசு கொடுத்து திமுக வாங்கிடும், பெரும்பான்மை காட்டி அவங்க உட்காந்துருவாங்கிற நிலையில அமைச்சிட்டு போட்டு அவங்க இருக்காங்க. அப்ப எடப்பாடியை தான் அந்த முன்னிலைப்படுத்துறாங்க. இவங்க ஓபிஎஸ் நீக்கிட்டு இவங்க இவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்க தீர்ப்பு வரும்போது, தண்டனையை பெறும்பொழுது எடப்பாடி கொடுத்துட்டு போன முடிவுக்கு வராங்க. அதுக்காக தான் எடப்பாடி காய் நகர்த்தணும். அப்ப நீங்களே எல்லா உறுப்பினரையும் கையெழுத்து வாங்கி கூட்டு போனோன்னு இவரே இருந்து கையெழுத்து வாங்கி அப்புறம் ஆளுநர் கொடுக்கும் போது இந்த நேரம் பார்த்து மத்திய அரசு ஆளுநரை இடமாத்திக்கணும். 6 மாசமா ஆளுநரை உட்காரல, இவங்க கையிலேயே ஆக்கி கொடுக்கல. அவங்க இல்லாத வேலை அவங்க காட்டிட்டாங்க. அப்புறம் இவங்க சிறைக்கு போயிட்டாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா குறுக்கால பிஜேபி தான் பேசி சமாதானப்படுத்தி எடப்பாடிய நீ முதல்வர் துணை முதல்வர் 2 பேரும் சேர்ந்து இருங்க, 2 பேரும் எனக்கு அடிமையா இருக்குங்கிறது தான் அங்க உருவாக்கப்பட்ட சாசனம். 2 பேரும் அந்த அடிமையா ஆன பிறகுதான் இந்த சட்டத்தளர்வு டிஎன்பிசி தேல சொன்னால தமிழ்நாடு மட்டும்தான்ங்கிறதெல்லாம் மாற்றப்பட்டதெல்லாம் இந்த ஆட்சி பொறுப்பு பிஜேபியினுடைய உடன்படிக்கை கீழே கட்டுப்பட்டு தான் வந்தது. சரி, ஏதோ நடந்தது, ஆண்டியும் போனி முடிஞ்சது. அந்த அம்மா விடுதலை ஆகி வெளியே வர்றாங்க. இங்க இன்னைக்கும் வழியில படம் இருக்கு. அந்த அம்மா இவர்கிட்ட பதவி பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எடப்பாடி எவ்வளவு தூரம் 10 அடிக்கு அண்டால இருந்து கீழே விழுந்து நவுந்துக்கினே கும்பிட்டுக்கின்னு வந்தது வலையொலி இருக்கு. திரும்பி அந்த அம்மா வரும் பொழுது கார்ல கொடி கட்டக்கூடாதுங்கிற, அதிமுக கொடி கட்டிக்கின்னு வரக்கூடாதுங்கிற, சேலையில கல்லறைக்கு வணங்குறதுக்கு அனுமதி கொடுக்கல. இதை விட என்னங்க ஒரு துரோகம் இருக்கு? கருணாநிதி ஈழ மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை போன்ற ஒரு துரோகம். நான் முதல்ல சொல்லிட்டேன், சசிகலா அம்மையாருடைய நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது அது வேற ஆய்வு. உனக்கு அந்த முதலமைச்சருங்கிறத பிச்சை போட்டது அந்த அம்மா. அவங்கதான் கூப்பிட்டு போறாங்க. குறைந்தபட்சம் அவங்க உடனே இப்ப முதலமைச்சரா உட்கார போறதுல அது முடியாது. அவங்க கொடி கட்டிக்கின்னு வர்றதுக்கு அனுமதிக்கலாம், கல்லறையில போய் வணங்குறதுக்கு அனுமதிக்கலாம்,
திரும்பி அந்த கட்சியில அவங்க தலைமையிலேயே பொதுச் செயலாளர்கிட்ட நீனே முதலமைச்சராரு ஒருங்கிணைச்சு இந்த கட்சியை கொண்டு போயிருந்தாக்கா இன்னைக்கு எடப்பாடிக்கு தமிழ் தேசியம் எல்லாம் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே திமுக தொண்டர்களை விட அதிமுகவுக்கு வாக்கு அதிகம் இருக்கு, மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா இவங்க உடைஞ்சு சிதறதாலதான் இப்ப கட்சி வீணா போச்ச வழியே. தினகரனு, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாருமே ஒன்னா நின்று பழையபடி கட்சியை வழிநடத்தினாங்கன்னாக்கா இன்னைக்கு யாரையும் அவங்க கூட்டணி சேர்க்கணுங்கிற பிஜேபி உள்ளூரணுங்கிற வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, தெளிவா வெற்றி பெறுவாங்க. அது வேற. இப்ப இந்த அம்மையாருக்கு முதலமைச்சர் கொடுத்த ஒருத்தவங்களுக்கு நீ பண்ண துரோகின்னா நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ எப்படி இருக்க போற? உனக்கு வாக்கு போட்டு முதலமைச்சரை உட்கார வைக்கிற மக்களுக்கு நீ துரோகியா மாற மாட்டாங்கிறதுக்கு என்ன இருக்கு? மீண்டும் பிஜேபி கூட்டணி மேல பிஜேபி ஆட்சியில இருக்கு, பாரதிய ஜனதா. அவங்க என்னென்னலாம் கொண்டு வராங்களோ தமிழ் தேசியத்தை ஒடுக்கிறதுக்கு, மாநில அரசுகளை ஒடுக்கிறதுக்கு அத்தனை சட்டங்களையும் நீ எளிதாக உள்வாங்க தானே போற. எங்க எடுத்து குரல் கொடுக்க போற? என்ன 4 நச்சாலைகளை உள்ள வாங்கி கொண்டாந்து கொடுக்க போற? இனி இந்திய தேசியத்தை எந்த வழியில இருக்க போற? தமிழ் மட்டும்தான் கல்வி, இங்க ஒரு மொழி கொள்கை, தமிழ் கட்டாய பாடம் ஓபிஎஸ் கொண்டாடுவாரா? டாஸ்மார்க் இல்ல, மது அறவே ஒழிப்பேன், போதைப் பொருளும் மதுவும் சுத்தம்பர ஒழிச்சிடுவான் கொண்டாடுவாரா? அப்ப எதுவுமே இல்லாததுக்கு எடப்பாடி திமுகவை ஒழிக்கணுங்கிறது சரி. திமுகவை ஒழிக்கணுங்கிறதுக்கு எடப்பாடியை தான் கொண்டு வரணும்னாக்கா எடப்பாடி வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத கேள்வி. இப்ப இந்த தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்கல்ல, இடையில இருக்கிற தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழரை ஏத்துக்காம எடப்பாடி தான் வரணும், நீ ஆட்சியை மாத்தி என்ன பண்ண போறங்கிறத என் கேள்வி. இதே ஆட்சி தான் நடக்கும், இதே கனிம வள கொள்ளை தொடரும். பேரு மட்டும் தமிழ்னா இருந்தா போதாது, முற்றிலுமான மாற்றம் வேணும். அப்ப உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியவாதிகள், நீங்க திராவிடத்தையும் தேசியத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியவாதிகள்னாக்கா எப்படி இருந்தாலும் திமுக வந்தாலும் அடுத்த 5 ஆண்டு கொடுமையை தான் அனுபவிக்கணும், அதிமுக வந்தாலும் கொடுமையை தான் அனுபவிக்கணும். அப்ப 31லயாவது நம்ம கிட்ட நம்ம நாடு வரணும் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆதரவு நாம் தமிழர் கட்சி கொடுத்து இன்னைக்கு 8 விழுக்காடு இருக்கிறத இந்த 26 தேர்தலில் 16 விழுக்காடு கொண்டாந்து நிறுத்திட்டீங்கன்னா 31ல நாம் தமிழர் தான் கட்டாயமா முதலமைச்சர் பதவியில சீமான் தான் உட்காருவாரு. இப்ப அவர் மட்டும்தான் மேற்சொன்ன கோட்பாடுகளை முன்வைக்கிறாரு. இந்த 2 கட்சியிலையும் நீங்க ஆட்சி கொடுத்துட்டீங்க. அவன் சொல்றேன்னு இப்ப கனிமொழி கூட தான் சொன்னாங்க, இந்தியாவிலேயே விதவைகள் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு, நாங்க வந்தா டாஸ்மார்க்க மூடுவோம், நாங்க வந்து மூடல, நாங்க அப்படி ஏதாவது சொன்னோமாங்கிறாங்க. அப்படி நீங்க அதிமுக திமுக எல்லாரும் ஏற்கனவே உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தா திரும்பி நீங்க ஆட்சி கொடுக்குறீங்க, திரும்பி அதையே அனுபவிக்கிறீங்க. இப்ப நாம் தமிழர் நீங்க வாக்குரிமையை ஆட்சியை கொடுக்கல, ஒரு முறை கொடுங்க. இவங்கள போல அவங்களுடைய டாஸ்மார்க்கோ மற்ற அவங்க என்ன சொன்னாங்களோ எதையுமே அவங்க நடைமுறைப்படுத்தலன்னா ஓட்டை மாத்தி போட்டு போங்க, அடுத்த தேர்தலுக்கு நீங்க ஆளை மாத்திருங்க. ஒரு முறை கொடுக்கலாம்ல. இல்ல சீமா வரமாட்டாரு, நாம் தமிழர் வராதுன்னு நீ எப்படி முடிவு பண்ற? ஓட்டே நீ போட மாட்ட, எடப்பாடிக்கு தான் போடும். அப்ப தமிழ் தேசிய இயக்கங்கள் முழுக்க வந்து நாம் தமிழருக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிடத்தையும் தேசியத்தையும் எடுத்து நிக்கிற அரசியல் கட்சி எது? ஒன்னே ஒண்ணு எது? நாம் தமிழர் தானே. சில கொள்கை முரண்பாடு இருக்கலாம், சீமான் கிட்ட சில கொள்கை முரண்பாடு இருக்கலாம், அது நடைமுறையில ஏகப்பட்ட சிக்கல் அங்க இருக்கு. ஏன்னா சீமானுக்கு நெருங்கி இருக்கிறவர்களே யாரெல்லாம் நம்பி இருந்தாரோ, அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவரா வச்சிருந்தாங்களோ அவங்கதான் கீழ்நிலையில இருக்கிற செய்திகளை உள்வாங்கி மேல தலைமைக்கு கொடுக்குறவங்க. சீமானை எல்லா பகுதியினுடைய செய்திகளையும் நிகழ்வுகளையும் உள்வாங்கி அதுக்கு முடிவு எடுத்திருக்க முடியாது, கேட்டு இருக்க முடியாது. அப்ப கீழே இருக்கிறவங்க கேட்டு என்ன பிரச்சனை சொல்லுனாக்கா இவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. யாருக்கு அங்க சீட்டு கொடுக்கலாம், சரி நேரம் கொடுக்கலாம், இதெல்லாம் இவங்க ஆய்வு பண்ணி வைப்பாங்க. ஆனா கீழே இருக்கிறது சரியில்லை. இப்ப இருக்கிற தமிழ் தேசியவாதி சொன்னீங்கல்ல, எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு,
இந்த மாதிரி சில ஆளுங்கட்சி சீமாங்கிட்ட இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா, போனதும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு நிக்கணும், ஜெயிக்கணும், உள்ள போகணும், ஏதாவது நம்ம வந்து செட்டில் ஆகிக்கணும். இந்த நோக்கத்துல வந்தவங்க அங்கேயும் இருந்தாங்க, இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க, ஏற்கனவே இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கும் போது, ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்குது சீமானுக்கு. அந்த அளவுக்கு கூட இருந்துக்கிறே அவருக்கு நம்பிக்கைக்கு உரியவனா நடிச்சுக்கினே துரோகம் பண்ணும் பொழுது அந்த துரோகம் வெளிப்படுறதுக்கு கொஞ்ச நாள் பிடிக்குது. அப்படித்தான் ஒருத்தவங்க இப்ப ஜெகதீச பாட்டி எங்க போனாரு? நேற்று வரைக்கும் சீமா கூட எப்படி இருந்தாரு? அப்ப இவரால வெளியேற்றப்பட்டவங்க எத்தனை பேரு கட்சியில? இப்ப இவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு சீமான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாருன்னு வச்சுக்க, தப்பான இருக்கும். அப்ப இவர் நம்பிதானே அவர் இருந்தாரு. இப்ப இவரே துரோகிய போறாரு. நேர வாழ்வுரிமை கட்சிக்கு போங்க, பிரச்சனை இல்லை. வாழ்வுரிமை கட்சிக்கு போயிட்டு வாழ்வுரிமை கட்சி எப்ப துவக்கப்பட்டது, அதனுடைய கொடி எப்ப வடிவமைக்கப்பட்டது, அங்க வேல்முருகன் போய் வம்படியா சொல்லி, இல்ல இந்த கொடியினுடைய நடுவுல நீங்க புலி வச்சு போடுங்க, இது தேவையாது. அங்க வாழ்வுரிமை கட்சிக்கு போய் நீ சீமான கவுண்டர் பண்ணிக்கினே நிக்கும் பொழுது அவரு பார்த்தாரு, வேல்முருகன் பார்த்தாரு, நேரடியா சீமா என்னையும் வந்து திட்டுறதில்ல, நானும் அவரு திட்டுறதில்ல, ரெண்டு பேரும் வந்து தமிழ் தேசியங்கிற கருத்தியில இருக்கோம், ரெண்டு பேரும் வந்து ஈழ ஆதரவுல நிக்கிறவங்க. அவர் திமுக கூட போய் நின்னா கூட அந்த ஆதரவு நிலையில பல களப்பணிகளை ஆற்றினவருங்கிற முறையில அவர் அதுல நீ இங்க நின்று பேசாதன்னு தூத்தி விட்டாரு. எங்க போய் நிக்கிறாரு? தாவகால நிக்கிறாரு. இப்ப அதே மாதிரி இடிமுரசு அவரு வெளியே வந்து இப்ப வாழ்வுரிமை கட்சியில் நிக்கிறேன். இப்படி பல பேரு அங்க இருந்து ஒன்னொன்னா துரோகிகள் வெளியேற்றப்படுறாங்க. இந்த போல ஆளுகள் அங்க இருக்கும்போது சில தவறுகள் இருக்கும், கொள்கை ரீதியாகவும் சிலது இருக்கும். சிலதெல்லாம் வந்து சீமானுடைய கொள்கைகளை சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் இப்ப கட்சி துவங்கறதுக்கு முன்னாடி இருந்தே அங்க பயணிச்சுக்கின்னு இருக்காங்க. தெரியும் ஒரு கருத்தை. குடிவழி தமிழ் தேசியத்தை சீமானை ஏத்துக்கல, சாதி மாத்தி தூக்கி போட்டு எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பாரிசாலம் போன்றவங்க வந்து இல்ல சீமான் சொல்றது தப்பு அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறாரு. ஆனா அவருக்கு எந்த நோக்கத்துல சொல்றாருங்கிற உட்பொருளை புரிஞ்சிக்க முடியல. அப்ப குடிவழி தமிழ் தேசியத்தை தூக்கி எட்ட போட்டவரு எப்படி குடிவழி அவரு பொறுப்பாளர் போடுறாரு? உணரணும் இல்ல, தேடி பிடிச்சி போடுறாரு இல்ல. தேடி பிடிச்சி போடுறதோட மட்டும் இல்ல, நீங்க கரெக்ட் சரியா பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குடியிலையும் கொடுக்க வேட்பாளருடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா சற்று ஏறக்குரிய அந்த மக்கள் தொகை விழுக்காட்டுக்கு இணையா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப வன்னியர்களுக்கு 36 சீட்டுன்னா அந்த மக்கள் தொகை எவ்வளவு? 100க்கு எவ்வளவு? 234 எவ்வளவு? அந்த விழுக்காட்டுக்கு சற்றொப்ப நெருங்க இருக்கும். பரையர் குடிக்க எவ்வளவுன்னா அந்த விழுக்காட்டுக்கு சற்றொப்ப இருக்கும். இப்படி எல்லா குடிகள்ல இருந்து எடுத்து நீங்க போட்டிருக்காருன்னா அப்ப குடிவழி தமிழ் தேசியத்தை ஏற்காது அவர் போட்டிருக்காரு. ஆனா வெளிப்படையா சொல்ல முடியாத சில சிக்கல் இருக்கு, அது புரிஞ்சுக்கணும். குடிவழி தமிழ் தேசியம்னு அவர் சொல்லிட்டாக்கா அடுத்த நாளை ஈவேர வாரிசு பூரா என்ன பண்ண வித்தியா சாதி அரசியல் பேசுறான் சீமான்னு சொல்லிடுவாப்புல. அதனால வந்து சிலதை வந்து வெளியில எதுவும் சொல்ல முடியாது, அப்படித்தான் சொல்லி ஆகும். நாங்க எல்லாத்தையும் ஆனா நடைமுறை நாங்க பாகுபாடு பார்க்கலாங்கிறது தான். குடி உயர்வு தாழ்வு படிநிலையையும் நாம் தமிழர் கட்சி ஏத்துக்கல. சமநிலை குறைஞ்சபட்சம் ஏர்போர்ட் மூர்த்தி காளிமால் போன்றவர்களையாவது அவங்க தக்க வச்சிருக்கலாம்ல நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இவர்கள்லாம் வந்து குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் குடிவழி தேசியம் பேசிக்கிட்டு இருந்தவர் தானே. இதுல இப்ப இந்த இடிமுரசு ஏன் வெளியே போனார்னா நீங்க நல்லா உற்று பார்க்கணும். திருச்சி மாநாட்டுல 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை சீமான அறிவிச்ச பிறகுதான் ஏர்போர்ட் மூர்த்தி போறாரு. சரியா? காளியம்மா போறாங்க. இடிமுரசு அங்க இருந்துட்டு வெளியே வர்றாரு. மாநில பொறுப்புல இருந்தவரை இன்னைக்கு வாழ்வுரிமை கட்சிக்கு வராரு.
ஏன் இவங்க இதுக்கு முன்னாடி செய்யல இந்த செயலை? அப்ப இவங்க ஏதோ எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. குறிப்பா இடிமுரசுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க, கொடுக்கல, வெளியே வந்துட்டாரு. ஏர்போர்ட் மூர்த்திக்கும் கொடுப்பான்னு எதிர்பார்த்திருக்கலாம், நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம், கொடுக்கல, அங்க போயிட்டாரு. ஏன்னா அவரு விடுதலை சிறுத்தைய எதிர்கொள்ளணும்னா அவரு ஏதாவது ஒரு வலுவான அமைப்புக்குள்ளால உள் நிக்கணும், இல்ல அரசியல் ஆளுமைக்குள்ளால நிக்கணும். நாளைக்கு அதிமுக ஆட்சியை பிடிக்கணும்னாக்கா ஆளுங்கட்சிக்குள்ளால அவர் உள்ள நின்னாக்கா தான் இந்த எதிர்ப்பு அவர் ஈடுகட்ட முடியும், ஈடு கொடுக்க முடியும். அந்த கோணத்துல அவர் போயிருக்கலாம். இப்ப காளியாம்பலம் அப்படிதான் எதிர்பார்த்திருக்கலாம், சட்டமன்றத்துல சரி நாம் தமிழ் திரும்பி உள்வாங்கிக்குவாங்க, சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்கலாம். இல்லைன்ன உடனே போயிட்டாங்க. என்னுடைய கணிப்பு என்னன்னாக்கா, இப்ப ஏர்போர்ட்டை மூர்த்திய வரைக்கும் சிறையில இருந்து வெளியே உடல் நலம் பாதி கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. இந்த நேரத்துல தேர்தல் அவருக்கு கொடுத்து வாக்கு சீட்டு கொடுத்து இந்த தேர்தல் பணிக்கு அவர் அலையும் போது இன்னும் உடம்பு மோசமான நிலைக்கு ஆயிடும். அதனால அவர் ஓய்வு எடுக்கட்டும், அவருக்கு வேற ஒரு இடத்துக்கு ஒரு இடத்த சீமான் கருதி இருக்கலாம். அடுத்து 39 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதை நிறுத்தலாம்னு கூட அவர் மனசுல வச்சிருக்கலாம். இவர் ஆதரவு கொடுக்கட்டும், உடம்பு சரியாகட்டும், இப்ப சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு கொடுக்கட்டும், இருக்கட்டும், அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரா நாம அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காளியம்மாளை கூட அப்படிதான் அவர் கணக்குல வச்சிருந்திருக்கலாம்னு நினைக்குது. இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் காளியம்மாளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நேரம் சீமான அழைக்கலன்னா கூட அழைக்காம காளியம்மாளையும் போக முடியாது, அது அந்த தன்மானம் கொஞ்சம் இடிக்கும். ஆனா ஒண்ணு செஞ்சிருக்கலாம் காளியம்மா, நாகப்பட்டினம் தொகுதியில யாரு இவங்க தொகுதியில யாரு நாம் தமிழர் கட்சி நிறுத்திருக்கோ வேட்பாளரா, அந்த வேட்பாளருக்கு ஆதரவா காளியம்மாள் களை இறங்கி தேர்தல் வேலை செஞ்சிருக்கலாம். சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா ஒரு வேலை அப்படி செஞ்சிருந்தாருன்னா அடுத்து வர 29 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காளியம்மாளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளருக்கான சீட்டு வழங்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு நிலை அங்க இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சிலரை அவங்கள ஓட விட்டு பாக்குறது, இவங்க என்ன நிலையில இருக்காங்க, எப்படி இருந்தாலும் நம்ம நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு அந்த உறுதித்தன்மையில இருக்காங்களா? இப்ப இடிமுரசு ஓடின மாதிரி ஓடாத, ஜெகதீச பாண்டியன் போன மாதிரி போகாம நம்ம கட்சி தான் முக்கியம். நம்ம இன்னைக்கு ஓடி 10 ரூபா சம்பாதிக்கிறதோ பதவியோ முக்கியம் இல்ல, நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி தான் முக்கியங்கிற அந்த உறுதிப்பாட்டுல இருக்காங்களாங்கிறத கூட தலைமை கணிச்சிருக்கலாம் இல்லையா? இவங்க 2 பேருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தலைமை அப்படிதான் கணிச்சிருக்கோங்கிறது என்னுடைய கணிப்பு. இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு நிலையில அந்தந்த தொகுதியில இருக்கிற வேட்பாளர்களுக்கு இவங்க களமாடனாக்க வர நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப ஏர்போர்ட் மூர்த்திக்கோ காளியம்மாளுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினரை நிறுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியில நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். அவங்களுடைய சூழ்நிலை அது வரைக்கும் தங்களை தகவமைச்சு கொள்ள, வலுப்படுத்தி கொள்ள, ஏதோ புற சூழ்நிலை தாக்கத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள ஒரு ஆளுமை மிக்க கட்சி தேவைப்படுகிறது அப்படிங்கிற வகையில போயிருக்காங்களா அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காளியம்மாள் வேற, நாம் தமிழர்ல பயணிச்ச காளியம்மாள் வேற, இன்னைக்கும் மக்கள் மத்தியில மதிப்பு இருக்கிறது அந்த காளியம்மாள் தான். இதுக்கு மேல இவங்க எத்தனை கட்சிக்கு போனாலும் அந்த காளியம்மாள் மேல இருக்கிற மதிப்பீடு வேற இருக்கும். ஒருவேளை இவங்க இந்த தேர்தல்ல அந்த தொகுதியில நிறுத்தப்பட்டிருக்க, அவங்க தொகுதியில நிறுத்தப்பட்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளருக்கு இவங்க பணி செஞ்சு வேலை செஞ்சு இருந்து வர நாடாளுமன்ற தேர்தலில் வேலை செஞ்சாலே அடுத்தது உள்வாங்கப்பட்டுடுவாங்க. புரியுதுங்களா? இவங்க இறங்கி களமாடுறாங்கனாலே தேர்தலுக்கு அடுத்தது இவங்களுக்கு மாநில பொறுப்பு கொடுத்து நாம் தமிழர் கட்சி உள்வாங்கிடும். பழைய இடத்துல இருந்த மதிப்பு மரியாதை இன்னும் கூடுதலா நிற்கும். அந்த கூடுதலான அந்த மதிப்போட நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரா களங்கண்டிருக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினரா வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பே இருக்கு. காளியம்மாள்
29 நாடாளுமன்ற, அப்ப நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தால் வெற்றி பெற்று டெல்லிக்கு போற வாய்ப்பே இருக்கு. அதெல்லாம் அவங்க ஓட்டி ஏன் சிந்திக்கல, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம கணிக்க அப்படி இப்படி அவங்க செயல்பட்டு இருந்தால் கட்சி உள்வாங்கி இருக்கும். நாளைக்கு எதிர்காலத்துல இப்படி இருக்கும். ஏன்னா நம்ம கடந்த 15 ஆண்டு காலமா சீமானுடைய செயல்பாடுகளை அவதானிக்கிறோம். அவர் ஒரு கோவப்பட்டு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா கூட அடுத்தது அதை என்ன பண்றாரு, எப்படி அதை சரி பண்றாரு, இது எல்லாமே அவதானிச்சிருக்கோம். சில இடத்துல சிலரை வெளியேற்றணும்னா கூட அதை எப்படி நாசுக்கா வெளியே கொண்டு தள்ளுறாரு. சில பேர் இவர் மேல அவதூறா பேசினா கூட அது புறந்தள்ளி எப்படி விலகி போயிருக்காரு, எந்தெந்த இடத்துல ஏன் சாடுறாரு, இதெல்லாம் நம்ம அவதானிக்கும் போது என்னுடைய கணிப்பு ஒருவேளை இந்த தேர்தல்ல அவங்க தொகுதியில நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கிற வேட்பாளருக்கு காளியம்மாள் அதிதீவிரமா நின்று வேலை செஞ்சிருந்தா தேர்தல் முடிஞ்ச உடனேவே நாம் தமிழர்களுடைய மிக உயரிய பொறுப்புக்குள்ளால உள்வாங்கப்பட்டிருப்பாங்க. உள்வாங்கப்பட்டதோடு இல்லாம வர நாடாளுமன்ற தேர்தல் 29ல இவங்க வேட்பாளர் வழங்கி வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவே நாடாளுமன்றம் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த பயணம், அந்த மரியாதைங்கிறது வேறு, இங்க போய் நிக்கிறது வேறு. இப்ப இங்க என்னாச்சு, இவருக்கு நம்ம திமுக போயிருந்தார்ல ராஜீவ்காந்தி என்னாச்சுப்பாங்க, எவ்வளவு ஒரு முன்னிலையா இருந்து தான் எந்த கட்சியில இருந்து வளர்ந்து வந்தாரோ அந்த கட்சிக்கே எதிர்நிலையை அவர் கொலை கொடுத்து திராவிடத்தை முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்தி எவ்வளவு உதாசீனமா தூக்கி ஏட்ட போறானோ இன்னைக்கு. கல்யாண சுந்தரம் போன காலகட்டம் அதிமுகவுக்கு போன கட்டம்னா அது காலகட்டம் வேற, சூழல் வேற. அந்த சூழலையே நீங்க காளியம்மனோட ஒப்பிட முடியாது. அது அவர் வெளியே போன பிறகு நாம் தமிழர் கட்சியில இருந்த சில பிள்ளைகளாலேயே அது ஒரு புரிதல் இல்லாத சில பேர் வலைதளத்துல பதிவு போடுறது, அது ஒரு வரம்பு மீறி போகும்போது அவர் தற்காப்புக்கு அவருக்கு வேற வழி இல்லாம போக வேண்டிய சூழல் உருவாச்சு. இவங்களாதான் அவர் தள்ளி விட்ட மாதிரி போயிடுச்சு கல்யாண சுந்தரத்தை. இல்லைன்னா அவரும் விரும்பி போனவர் இல்லை, இருந்தா அவர் தமிழ் தேசிய கருத்தியிலிருந்து விட்டு கொடுக்காத ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. காளியம்மாளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னு தெரியல, காலம் தான் பதில் சொல்லும். நிச்சயமாக ஐயா, நாம் தமிழருக்கு அதிமுகவுக்கு நாம் தமிழர் ஏன் ஒரு மாற்று கட்சி, எடப்பாடியார் அவரும் தமிழர் என்றால் அவரை ஏன் தமிழ் தேசியவாதியாக ஏற்க முடியாததுக்கு என்ன காரணம் உள்ளிட்டவைகளை விரிவாக விளக்கி இருந்தீங்க. விரிவான கருத்துக்களுக்கும் நேரத்துக்குமே மிக்க நன்றிங்க ஐயா. அதான் இறுதியா சொல்றது என்னன்னாக்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்கு அதிமுக கொண்டாடணுங்கிறது சரி. அதிமுக என்ன செய்ய போகுது, அதை தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திமுக என்ன பண்ணுச்சோ அந்த இடர்பாடுக்குள்ளாலதான் தமிழ்நாட்டு மக்கள் சிக்க போறாங்க. அதுக்கு பேய் இருந்தா பிசாசு இருந்தா ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு இந்த ஏட்டிக்கு போட்டிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது அதிமுகவோட திமுக இருந்தனாக்கா மக்கள் இன்னும் நெருக்குதலுக்கு உள்ளவாங்க. புரியுதுங்களா? இன்னும் நெருக்குதலுக்கு, இன்னும் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழலுக்கு வரும்போதுதான் அறிவு வரும் அவனுக்கு. அப்பயாவது நம்ம தமிழ் தேசியத்தை ஆதரிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு நாம் தமிழருக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் 100, 200க்கு ஆசைப்படாத ஒரு நிலை. அப்பதான் பாமர மக்களுக்கு இப்ப படுற வேதனைகள்கிட்ட இன்னும் படணும்னாக்கா அப்படி அனுபவிக்கணும். நீங்க இப்ப என்ன பண்ணீங்க, இன்னைக்கு இதே தமிழ் தேசியவாதிகள் எடப்பாடி கொண்டு வரணுங்கிறவங்க, நான் அடுத்த 5 ஆண்டுல அதிமுகவுடைய அரசு இப்ப எந்த 5 ஆண்டுல இருந்த திமுக அரசை விட கொடுங்கோன்மையா நடக்கும் பொழுது இதே தமிழ் தேசியவாதிகள் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, அதிமுக வெளியேற்றணும்னாக்கா அது சீமானால முடியாது, நாம் தமிழரால முடியாது, உடனடியா எடப்பாடியை வெளியே இறக்கி ஆகணும், அப்ப திமுகவுக்கு தான் நம்ம வாக்கு கொடுக்கணும், இப்படிதான் அவங்க முடிவெடுப்பாங்க. அது தமிழ் தேசியம் அல்ல. தமிழங்கிற ஒரே தமிழ்னா பிறந்துட்டாங்கிற ஒரு தகுதி மட்டும் தமிழ் தேசியத்துக்கு தகுதி அல்ல.
மொழிப்பற்று, இனப்பற்று, தன்னலமற்ற தன்மை, பொதுநோக்கு, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, இப்படி அனைத்திலும் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும்னாக்கா முதல்ல தலைவன் ஊழலற்றவனா இருக்கணும். அது அது அந்த தமிழ் தேசியத்தை தான் நம்ம கொண்டு வரோம். அததான் சீமான் சொன்னாரு, அரசியல் மாற்றம் அல்ல அடிப்படை மாற்றம்னாரு. இந்த அடிப்படை மாற்றங்கிறது எந்த புரிதல் இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, திருச்சி மாநாட்டுல நடந்த படம் வலைவழியில இருக்கு பாருங்க. அந்த மாநாட்டுல என்னென்ன குருதி கொடை பாசறை ஒரு பக்கம் இருந்தது, மகளிர்களுக்கு தாய்மார்கள் பால் கொடுக்கறதுக்கு தனியா அறை இருந்தது, கழிவறைகள் தனியா கொடுக்கப்பட்டு இருந்தது. கூட்டம் முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன சத்தம் இல்லாம எவ்வளவு அமைதியா கூட்டம் நடந்தது. கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல எவ்வளவு பொறுப்போ அத்தனை பேரும் அந்த குப்பைகளை பொறுக்கி சேகரிச்சு போட்டாங்க. இருக்கைகளை எப்படி எடுத்து அடுக்கினாங்க. நூலகத்துக்கு வரும்போது வெளியால நூல் நிலைய புத்தக கடையில அந்த வலைவெளியில கைபேசியில இருந்து நம்ம பணம் கட்டுறோம் இல்லைங்களா, அங்க டவரே கிடைக்கல, சுத்தமா டெட்டு டவரே இல்லை. அப்ப அந்த முறையில பணம் கட்டலாம் வந்தவங்க பூரா பணம் கட்ட முடியல. அப்ப பல ஆயிரத்துக்கான புத்தகங்கள் அந்த புத்தக கடைக்காரங்க நீங்க எடுத்து போயிட்டு உங்களுக்கு டவர் எப்ப கிடைக்குதோ அப்ப பணம் அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில வேற எங்கேயாவது நடந்திருக்கு அந்த நிகழ்வு. அவ்வளவு புத்தகங்களும் விற்பனை ஆச்சு. மறுநாள் அந்த புத்தக கடைக்காரர் போன் பண்ணி சொல்றாரு, எல்லா புத்தகத்துக்குமான தொகை முழுக்க வந்து சேர்ந்துட்டுதுங்கிறாங்க. எல்லாரும் தவறு கட்சி பிறகு போட்டுட்டாங்க. குடிநீருக்கு ஆயிரக்கணக்கான ஏவசலூர் பாட்டல் கொடுத்தாங்க. நெகிழியை தவிர்த்து குடிநீர் அங்கேயே விநியோகிக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிஞ்சு ஒட்டுமொத்த பாட்டலையும் குடிவையும் எண்ணும் பொழுது ஒரு குடவு கூட குறையல. இதுதாங்க அடிப்படை மாற்றங்கிறது. இப்படி மக்களையே ஒரு ஒழுங்கு உள்ள இராணுவ கட்டமைப்பாக மாற்றாம நீங்க ஆட்சி பிடிச்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் குடிகாரனா வச்சீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் வந்து என்ன பண்ண போறாரு? தலைவன் பேசிக்கின்னு இருப்பான், கீழே உட்காந்து தண்ணி அடிச்சிருப்பான், போகும்போது வாழை கொலையை வெட்டுவான், சேரை உடைச்சு போடுவான், தூக்கின்னு போவான், குண்டா பிரியாணி ஆடுவான், பிரியாணியான குண்டான எடுத்து போவான், சிலிண்டர் எடுத்து போவான். இப்படிப்பட்ட மக்களை கூட்டி வச்சுக்கின்னு நீ ஆட்சியை பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? இது இல்ல ஆட்சி பிடிக்கிறது நோக்கம் இல்ல. அடிப்படை மாற்றங்கிறது ஒரு சமூக கட்டமைப்பையே தமிழர் பண்பாடு எது, ஒழுக்க எதுன்னு ஒழுக்க நெறி உள்ள அமைப்பா கொண்டு போறதுதான். அதுக்குதான் நீங்க வலு சேர்க்கணும். ஆட்சி எவ்வளவு நேரம் ஆண்டு போட்டோம் பிரச்சனை இல்லை, எவ்வளவு நாளைக்கு ஆண்டுடுவான். பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் சக்கரவர்த்தியை விட அதிகமா ஆண்டுடுவான். சோழ சாம்ராஜ்யத்தை விட கம்மா போயிடும். நீங்க அடிப்படை மாற்றத்தை கீழே இருந்து கட்டமைச்சு நீ கொண்டு வரும்போது ஒரு நாளைக்கு தானா தகர்ந்து விடும். அதுக்கு வலு சேர்க்காம இன்னைக்கு 8 விழுக்காடு நீங்க 16 விழுக்காடு ஆக்கிறதுக்கு தமிழ் தேசியம் ஒத்துழைக்காம எடப்பாடி போய் கொண்டாந்து வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க நாளைக்கு? இதே தமிழ் தேசியவாதிகள் எடப்பாடி ஆட்சிக்கு ஒரு வேலை வந்த பிறகு இந்த எடப்பாடி மாதிரியே குறை சொல்றாங்களா என்னன்னு பாருங்க. இவங்க தமிழ் தேசியவாதிகள் அல்ல, இவங்க ஆதாயத்துக்காக அங்கேயும் கைமாறி நிக்கிறவங்க. தன்னுடைய ஆதாயத்துக்காக தன்னலமற்ற மக்களா செயல்படுறவங்க இல்ல. ஒவ்வொரு தலைமையும் பாருங்க நீங்க, தன்னலமற்ற மக்களா இருக்காது. ஏதாவது ஒரு கட்சி 10 ரூபா காசு கொடுத்தா அங்க போய் நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஏன்னா அன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 93 அமைப்பும் இன்னும் இருந்தது. இல்ல 1 2 இல்ல, நீங்க சொல்ற தமிழ் தேசிய அமைப்புல 92 93 இருக்கு. பல கூட்டத்துக்கு எண்ணி அழைச்சிருக்காங்க. ஒரு சிலதுக்கு போயிருக்கேன், ஒரு சிலதுக்கு நான் போகாம தவிர்த்திருக்கேன். எனவே இதுவரை செய்முடித்த வயதை வாழ்கின்ற உறவுகளுக்கும் டிஎன் மீடியா நேயர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.